சரி, நாம் என்ன பார்ப்போம்டா, 2023ஆம் ஆண்டு ஏலெவல் பரீட்சையில் வந்த மெக்கானிக்ஸ் கேள்விகளை பற்றி பார்ப்போம். சரிதானே? இந்த கேள்விகளை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களாக ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் லேஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த ஃபோட்டோ நான் போட்டு தான் செய்கிறேன், அந்த ஃபோட்டோ பார்த்து இந்த கேள்வியை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வீடியோவை ஸ்டாப் பண்ணி போட்டு செஞ்சீங்கண்டா நல்லா இருக்கும். சரிதானே? இப்போ முதலாவது என்ன சொல்லிக்கண்டா, இந்த கேள்வியில் உங்களுக்கு வழங்கும். ஒரு எருது வண்டியை இழுத்து செல்லும்போது எருதை முன்னோக்கி இயங்கச் செய்யும் விசையை பற்றி கட்டி. இப்போ இந்த கேள்விக்கு நான் வரத்துக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் உங்களுக்கு தந்து போட்டு இந்த கேள்விக்கு வரேன். சரிதானே? இப்போ உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. உங்களை பற்றியோ இல்லாட்டி யாரை பற்றியோ ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் யோசிங்க. என்னென்னு சொன்னால், ஒரு மனுஷன் நடக்கான் என்று சொன்னால் என்ன விஷயெல்லாம் நடக்கான் என்று நீங்கள் யோசிக்கணும். ஒரு மனுஷன் நடக்கானண்டா என்ன விஷயால் நடக்கான் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் நடக்கானண்டா, சரியா, இங்கெல்லாம் பக்கத்தில் நடக்கானண்டா, அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் நிலத்துக்கு அதாவது நம்மளோட காலால் நம்ம என்ன செய்கிறோம்டா நிலத்துக்கு ஒரு விசையை கொடுக்கும். சரியா? நான் எப்பயுமே நியூட்டன் சொல்லிக்கிறேன் என்னென்னு சொன்னால் 3ஆம் விதி, நாம் ஒரு விசையை கொடுத்தோம்டா மற்ற பொருள் என்ன செய்யும்னா நமக்கு ஒரு விசையை கொடுக்கும். அதாவது நாம் தரைக்கு ஒரு விசையை கொடுக்கும், ஆனால் தரை எமக்கு ஒரு விசையை கொடுக்கும். சரியா? அப்படி என்ன சொன்னால், நாம் தரைக்கு ஒரு விசையை கொடுக்கும், அந்த விசையினால் தரை நமக்கு ஒரு விசையை கொடுக்கும். அந்த தரைக்கு வர விசையால் தான், அதாவது தரை தார விசையால் தான் நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையும். அப்போ நீங்கள் சொல்லுங்க, அப்போ நாம் கொடுக்குற விஷயம் இந்த திசையில் இருக்க போகுது, அதனால தான் சம்மனும் எதிர்மான மறுதாக்கம் பண்ணி செல்வோம். சரியா? அப்போ நாம் கொடுக்குற விசை இந்த டிரெக்ஷனில் இருக்கும், இந்த திசையில் இருக்கும். அது தரை நமக்கு தர விசை இந்த டிரெக்ஷனில் இருக்கும். சரிதானே? அதனால் போவோம். இந்த கன்செப்டை வச்சுட்டே நீங்கள் இந்த கேள்வி விட எடுக்கலாம். என்னென்னு சொன்னால், எருதை நம்மளை மாதிரி யோசிங்க. சரிதானே? அப்படி யோசிச்சிங்கன்னு சொன்னால், எதால் எருது நடக்குது? தரையினால் எருது மீது உயற்றும் விஷயம் நடக்குது. 4வது ஆன்சர். ஆனால் நமக்கு இப்போ அது மட்டும் முக்கியம் இல்லை. சரிதானே? இதை மாதிரி வேறு என்ன கேள்வி வரலாம்னு நான் சொல்கிறேன். சரியா? இதை மாதிரி வேறு என்ன கேள்வி வரலாமண்டா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு காரை பற்றி யோசிங்களேன். ஒரு கார் இப்படி இந்த தொகுதியை பற்றி நான் கதைச்சேன்னு சொன்னால், கார் இந்த டிரெக்ஷனில் போகுதுன்னு சொன்னால் கட்டாயம் இந்த டிரெக்ஷனில் உராய் விசை இருக்கும். சரிதானே? உராய் விசை இருக்கும். சரியா? இந்த டிரெக்ஷனில். ஆனால் இப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், காரில் டயருக்கு தானே, இந்த டயரில், சரிதானே, இந்த டயரில் முன்னூற்று டயர் 2க்கு மட்டுமே என்ஜின் பொருத்தப்பட்டிக்குன்னு சொல்கிறாங்க. சரியான? இது முதலாவது. 2வது என்ன சொல்கிறாங்களா, பின்னுக்கு மட்டும்தான் என்ஜின் பொருத்தப்பட்டிக்கு என்று சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது என்ன சொல்கிறாங்களா, அடுத்தது இப்போ இது ரெண்டும் ஒரு வகை. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், வீல் சேரை பற்றி உங்களுக்கு தெரியும். அதை வரைகிறதுக்கு நீ எடுத்த கஷ்டமாக இருக்கி. இந்த பெரிய டயரால் சரிதானே நாம் கையால் இயக்கினாத்தான் என்ன செய்யும்டா, இந்த டயர் என்ன செய்யும், இந்த டயர் உருளும் வீல் சேர் ஜல போகும். சரிதானே? இப்போ நான் இந்த 3 இடத்துலையும் எப்படி உராய்வு விசை இருக்குமென்னு நான் பார்க்க போகிறேன். சரிதானே? எப்படி உராய்வு விசை இருக்குமென்னு பார்க்க போகிறேன். இப்போ உராய்வு விசை எப்படி இருக்குமென்னு சொன்னால், காரில் என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் தியரி என்னன்னு சொன்னால், என்ஜின் இதுதானே, என்ஜின் பொருத்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே கார் இயங்குகிற திசையிலேயே அந்த டயருக்கும் உராய்வு விசை இருக்கும். சொல்கிறது விளங்குதா? கார் இயங்குகிற திசையிலேயே உராய்வு விசை இருக்கும். ஆனால் மற்ற எல்லாம், அதாவது உராய்வுங்கிறது என்ன, உராய்வுங்கிறது இயக்கத்தை எதிர்க்கும். அப்படித்தானே? இயக்கத்தை எதிர்க்கும்னு சொன்னால் என்ஜின் இல்லாத மற்ற டயர்கள் அவ்வளவுமே என்ன செய்யுமெண்டா இயக்கத்தை எதிர்க்கும். சரியா? இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கேள்வியாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இது சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஜின் இஞ்சி, அப்போ இது நான் இப்படி போகுதுன்னு எடுக்கேன். அப்போ இதுக்கு இப்படி இருக்கும். இது என்ன செய்யும், இது சும்மா தானே இருக்கு. அப்போ கட்டாயம் என்ன செய்யும், இயக்கத்தை எதிர்க்கும். அப்போ இயக்கத்தை எதிர்க்குமெண்டா இயங்குகிற திசையில் விசை இருக்காது, இயங்குறதுக்கு எதிர் திசையில் விசை இருக்கும். அப்போ இந்த
காருக்கு 2 டயரும் பிடிக்குமென்னு சொன்னால் இப்படி உண்டும் ஏனெண்டா இதில் என்ஜின் பொருத்தப்பட்டிக்கு சரியானே. அதே இது இந்த காருக்கு இப்படி என்று சொன்னால் இப்படியும் ஏனெண்டா என்ஜின் இதில் பொருத்தப்பட்டிருக்கு சரிதானே. நீங்கள் இதில் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்போ அதே இது வாங்க என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் வந்து வீல் சேரை கையால் ஓட்டி போகிறார் சரியான, கையால் தள்ளுறார் ரெண்டு சொன்னால் வேறொரு ஆள் தள்ளாமல் இவரே கையால் தள்ளுறார் ரெண்டு வைங்களேன். இப்போ இவரே கையால் தள்ளுறாருண்டா இவர் இன்ஜினாக தொழில் படுறார், அது விளங்குதா. என்ஜின் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த டயரை சுற்ற வைக்கும் அப்படி தானே. அதே மாதிரி வீல் சேர் டயரை என்ன செய்கிறாருண்டா இவர் சுற்ற வைக்காரு. அப்படி என்ன சொன்னால் இந்த இடத்துல எப்படி உராய்வு செய்யிருக்குமெண்டா என்ஜினோட கனெக்ட் ஆகிருக்கிற காரை டயர் எப்படி உராய்வு செய்து தாக்கிச்சோ அதே மாதிரி தான் வீல் சேரில் தாக்குறதும் இருக்கும். அப்படி என்ன சொன்னால் ரெண்டுமே ஒரே டிரெக்ஷனில், அதாவது போகிற டிரெக்ஷனில் தான், அந்த வீல் சேர் போகிற டிரெக்ஷனில் தான், போகிற திசையில் தான் வீல் சேரை முதலாவது டயருக்கு இருக்கும். அடுத்த டயருக்கு கனெக்ட் ஆகி இல்லை, அவர் அடுத்த டயருக்கு ஒன்றும் செய்யலை. அப்போ அடுத்த டயர் என்ன செய்யுமாண்டா அதை எதிர்க்கும் சரியா. இவ்வளோதான் இதில் செல்ல வேண்டியது. நான் உங்களுக்கு இதை மாதிரி கேள்விகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கேள்வியின் அடிப்படையில் இதை மாதிரி கேள்வி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 4வது சரிதானே.